ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி ரவை கிச்சடி எப்படி ருசியாக செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா ரவை எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், 3 தக்காளி பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டை வந்து நான் தட்டி போட்டுக்குவோம் பேஸ்ட் மாதிரி, அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, காய்கறிகள் பார்த்திங்கன்னா பீன்ஸு, பச்சை பட்டாணி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு செய்யும் போது ரொம்ப ருசியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரவை அளந்து எடுத்துக்கலாம். இந்த ஆழாக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் ஆழாக்கு. நான் வந்து இதனால் 2.5 எடுத்துக்கிறேன். அப்படின்னா அரை கிலோ வந்து நான் வந்து ரவை வந்து சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்து சாப்பிட்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். நான் இதை பாருங்கள், 2.5 ஆழாக்கு வந்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு வானலில் கொஞ்சோண்டு நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த ரவை தான் இருந்தாலும் நாம் கொஞ்சமாக வறுத்து எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இந்த ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் அப்படியே ரவை வந்து சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். தக்காளி பழமையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை வந்து அப்படியே நம்ம தட்டி வந்து சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, பெருஞ்சீரகம், ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை உளுத்தம் பருப்பும் கடுகும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். வானல் வந்து சூடானோடனே எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடானோன்னா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம வெள்ளை உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையுமே போட்டு வதக்கி விடுவோம். முந்திரி வந்து லைட்டாக சவக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலையுமே போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் வந்து அப்படியே செவக்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி வதங்கினோன்னா காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் பீன்ஸு, கேரட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு வதக்கி விடுங்க. பச்சை பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கோம், அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு காய்கறி வேணும்னா இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு வந்து சேர்த்துக்குங்க. போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு சிட்டிக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இந்த காய்கறிகள் எல்லாமே நல்லா வதங்கட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரவைக்கு 4 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திருக்கேன். 2 அழகுக்கு 10 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 8 நிமிஷம் கொதிச்சோன்னா பார்த்திங்கன்னா அப்படியே கம வாசனையாக இருக்கும். காய்கறிகள்லாம் நல்லா வெந்துடும். கொஞ்சம் நேரம் அப்படியே திறந்து விட்டு வேக விடுங்க. எடுத்துக்கு லைட்டாக வந்து அந்த கேரட்டையும் உருளைக்கிழங்கும் நசுக்கி பார்த்தா வெந்திருக்கணும். அட்லீஸ்ட் 3/4 வேக்காடாவது வேகணும். அது எடுத்து பார்த்தாலே தெரியும் நமக்கு. பாருங்கள், கம வாசனையாக இருக்குது. இப்போ ரவையை வந்து நல்லா தூக்கி கொட்டணும். நம்ம அப்படியே மேலேருந்து நம்ம கொட்டி கிளறும் போது கெட்டி முட்டி இல்லாமல் இருக்கும். பாருங்கள், அப்படியே லைட்டாக கொட்டி அப்படியே கிளற வேண்டியது தான். தண்ணி வந்து திட்டமாக இருக்கும். இந்த அளவு நம்ம சேர்க்கும் போது அப்படியே பொலப்பொலலாம் இல்லாமல் கிச்சடி நல்லா குழஞ்சி வரும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே உள்ளே இந்த கேசரி மாதிரி போகும். இதை பாருங்கள், கெட்டி முட்டி இல்லாமல் நம்ம அப்படியே கிளறி கொடுக்கணும். அப்படி கிளறும் போது நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து கிளறி கொடுக்கணும். இல்லை மேலே வந்து நம்ம மேலெல்லாம் தெரிக்கும். இப்போ அப்படியே தண்ணியெல்லாம் சுருங்கிடுச்சு, மூடி வச்சுருவோம். ஒரு 6-7 நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு, நல்லா குழஞ்சி வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா நான் ஒரு 3-4 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம நல்லா கிளறி விடுவோம். நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பாருங்கள், அப்படியே நல்லா கிளறி கொடுத்துட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே அப்படியே நெய் வந்து நல்லா உருகி அப்படியே வாசனை கமன்னு அடிக்கும். இறக்க போகிற ஸ்டேஜில் கொத்தமல்லியை போட்டு நம்ம அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். இந்த பாருங்கள், அப்படியே கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு கிளறி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுட சுட ரவை கிச்சடி வந்து ரெடி. இப்போ வந்து இந்த ரவை கிச்சடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். அரை மூடி தேங்காவை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துருவிக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி வந்து சேர்த்துக்கலாம். கல்லுப்பு வந்து திட்டமாக வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, அப்போ தான் ருசியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பூண்டு வந்து ஒரு 3 பூண்டு பல் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப ருசியாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சியுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பூண்டு இஞ்சி சேர்க்கும் போது அந்த காரம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஒரு 3 பச்சை மிளகாவை நம்ம அப்படியே உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம கெட்டு போகாது. இந்த நம்ம பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்க்கும் போது அந்த சட்னி ஊசநாத்தெல்லாம் வராது. அதுக்காக தான் நம்ம அதை சேர்க்குறோம். நம்ம இதை பாருங்கள், போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பாருங்கள், நல்லா திக்காக எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை அப்படியே நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து கொட்டிட்டு தாளித்து எடுத்துக்கலாம்.
பாருங்கள் இந்த கிண்ணத்தில் ஊற்றிடுறேன். இந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்கட்டும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தாளிக்கிற கரண்டியில் வந்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானோடனே அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கலாம். படப்படன்னு பொடிஞ்சோடனே கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே தூக்கி ஊற்றிட வேண்டியதுதான். கம்மன் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிச்சடிக்கு இந்த தேங்காய் சட்னி காம்பினேஷன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட கிச்சடி தேங்காய் சட்னி ரெடி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.